guys, இந்த வீடியோ SBI clerk mains கான last minute tips வீடியோ. இந்த வீடியோல நான் 5 விஷயம் சொல்ல போறேன். சோ நீங்க ஏற்கனவே கேட்டிருந்ததா இருந்தாலும் சரி இல்ல இந்த டைம் புதுசா எழுத போறீங்க அப்படினாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ very first thing பாத்தீங்க அப்படினா SBI clerk mains வந்து நமக்கு ஒரு ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி நடக்குது, 12ஆம் தேதி நடக்குது. சோ கண்டிப்பா என்ன ஆகும் அப்படினா நார்மலைசேஷன் இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்சஸ் மீட்லாம் நடந்துச்சு இல்லையா, அப்போ நிறைய பேர் சொன்ன விஷயம் நான் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜஸ்ட் 9 தான் போட்டிருந்தேன், 10 தான் போட்டிருந்தேன், ஆனால் வந்து அது எல்லாமே கரெக்டு. ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போது நம்ம போடுறத தெளிவாக அக்யூரேட்டாக நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து மார்க்லேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இந்த அக்யூரசி வந்து நம்ம அப்போலேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த மெயின்ஸில் எப்போயுமே இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். முக்கியமாக ஜென்ரல் அவேர்னஸ், ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அண்ட் செகண்டரி இங்கிலீஷ். ஸோ மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற நம்பர்ஸ் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுருவீங்க. ஆப்டி ரீசனிங்கில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷில் வந்து சம்டைம்ஸ் அக்யூரசி மிஸ் ஆகலாம். பட் அதையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அக்யூரசி கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு நார்மலைசேஷன் இருக்குது. அதை மட்டும் ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் செகண்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ செக்ஷனல் டைமிங் இருக்குது, உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுறப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். தயவு செஞ்சு பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுட்டு எப்படி அட்டென்ட் பண்ணணுமோ அப்படி அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீசனிங் பசில் எடுத்துக்கோங்களேன், அது வந்து ஒரு நிறைய பாசிபிலிட்டி வர மாதிரி பசிலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயே ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படி ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம நல்லா பண்ணக்கூடியதே வந்து அடுத்தடுத்து வந்து ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியாக வரும்னு நினைக்கிறீங்களோ அதில் கொஸ்டினில் எது வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணால் ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கோ அதுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், உள்ள கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக உள்ளே போகிறப்ப என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொடுத்து கொஸ்டின்ஸை பாருங்கள். பார்த்துட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுட்டு கூட ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்தது தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு உங்களுக்கு தெரிய கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கே அறியாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து வர்றதான் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. இது செகண்டரி. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா சேஃப் அட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அட்டம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாட் 1 எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு நாளைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு ஸ்லாட் இருக்குது, மார்னிங் ஸ்லாட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்லாட்டு, அந்த ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அப்படி சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு கஷ்டமாக வருதுன்னா அப்புறம் அது வேறு வாய் ஊற்ற பிள்ளைங்களுக்கு பழிச்சிடக்கூடாது. சரி, ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒன்று ஈஸியாக வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏதோ ஒரு செக்ஷன் இங்கிலீஷ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது, ஒரு 25 தாராளமாக அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்னொரு ஸ்லாட், ஏதோ ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து அதே இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக வருது, அந்த ஸ்லாட்டில் என்னால் 10 தான் அடிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுலேயே உங்களுக்கு அட்டம்ஸ் வேரி ஆகுது இல்லை? அப்போது மோர் தேன் அட்டம்ஸ், அதனால சேஃப் அட்டம்ஸ் நிறைய பேர் 2-3 பேர் வந்து அட்டம்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த கடைசி நேரத்தில் நான் ஒரு பர்டிகுலர் அட்டம்ப்ட் சொல்கிறேன் அப்படின்னா அது உண்மையிலே ரப்பிஷான விஷயம். அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே நம்மளுக்கு அக்யூரசி மிஸ் ஆகும். அதனால மோர் தேன் எனிதிங் எல்ஸ் அட்டம்ஸ் மேட்டர்ஸ். அட்டம்ஸ் கண்டிப்பாக மேட்டர் தான் அந்த இடத்துல, ஆனால் மோர் தேன் அட்டம்ஸ் அக்யூரசி மேட்டர்ஸ் மோர், ஓகேவா? அதனால நம்மளுக்கு அக்யூரசியை மெயினாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தாப்புல கண்டிப்பாக அட்டம்ஸும் முக்கியம் தான், பட் அக்யூரசி நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதனால இப்போ 2 செக்ஷனில் ஒரு ஸ்லாட்டில் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது, ஒரு ஸ்லாட்டில் இங்கிலீஷ் டஃபாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அட்டம்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவ்வளோ அட்டம் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்க போகுது. எல்லாருமே நீங்கள் போடுறத ஒட்டியான அட்டம்ஸை தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதனால அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதீங்க.
ஓகே. அண்ட் அடுத்தது ரிப்போர்ட்டிங் டேக்குள்ளே போயிடுங்க. முக்கியமாக மெயின்ஸ் எக்ஸாமில் நிறைய பேர் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இப்போ காலையில் ஏர்லியாக ஒரு வேறு இடத்துல ரொம்ப தூரமாக அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, காலையில் ஒரு 3 மணி அந்த மாதிரிலாம் எந்திரிச்சு கிளம்புறப்ப ரொம்ப நம்மளுக்கே அறியாமல் ரொம்ப அப்படியே தூக்க கறக்கமாக இருக்கும். ஒரு நான் 2-3 டைம் அந்த இதெல்லாம் போய் இன்டர்வியூ எடுக்கிறப்ப அந்த பேர் என்ன காலேஜஸ்க்கெலாம் போய் அட்டம்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்கெல்லாம் வீடியோ எடுக்கிறப்ப ஒரு மேம்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க பாதியிலே போயிட்டாங்க. அதாவது எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அவங்க பாதியிலே வந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்களால முடியலை. வாமிட்டிங், கண்டினியூஸாக வாமிட்டிங்கு, தலை சுற்று வந்துருச்சு. ஏன்னா மார்னிங் சீக்கிரம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா ஒன்று நைட்டே கிளம்பிட்டு ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு மார்னிங் போகிறது பெட்டர். காசு செலவு தான் ஆகும், ஆனால் வேறு வழி இல்லை. பட் இதுக்கு இவ்வளோ ஒரு வருஷம் எஃபர்ட் போட்டு நீ படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை விட இது முக்கியம். ஸோ ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு ரிலாக்ஸ்டாக போகிற வரைக்கும் படிக்காதீங்க. ஃப்ரீயாக இருந்துட்டு போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்ஸ் டு கேரி. இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இப்போ இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருங்க கரெக்டாக. ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுக்கணும், ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு அடுத்தது செகண்டரி பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹால் டிக்கெட்ல இருக்கிற மாதிரியே உங்க நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் எந்த ஐடி ப்ரூஃப்ல இருக்கோ அதே மாதிரியான ஐடி ப்ரூஃபை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் சேஃப். ஸோ அதுதான் சேஃப் நம்மளுக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், பேனா என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ பேனாலாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. 2 பெண்ணை வச்சுக்கோங்க. அண்ட் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சொல்லியாச்சுல. எஸ். ஸோ நல்லபடியாக போய் எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் எப்படி ஒருத்தருக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஈஸி தான், கஷ்டம்னா எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். அதனால் அதெல்லாம் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ என்னோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து மேலே தெரிகிற நம்பருக்கு எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாடா பை.